நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழகம் முழுவதும் தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பொதுமக்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட தினமான ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தினை முன்னிட்டு நாடு முழுவதிலும் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு விழா இன்று நடைபெற்றது. குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தேசிய வாக்காளர் தின ஊர்வலத்தினை மாவட்ட ஆட்சியர் சார்ஜன் சிங் சவான் துவங்கி வைத்தார். எல்லாமே எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டே இருக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் இப்போ ரொம்ப சிம்பிள் இருக்குது. நம்ம ஆன்லைன்லேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸ்லேயே ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இது எல்லா அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சியில் இன்றைக்கி இது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மெயின் வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுதான் தீம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் மாநகராட்சி வளாகத்தில் தொடங்கி டவுன்ஹால் வரை நடைபெற்றது. இதில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். கரூர் மாவட்டத்தில் தனியார் அமைப்பு சார்பில் ரன் ஃபார் ஹெல்த் என்ற தலைப்பில் பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டியும் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகள் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓடினர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வாக்காளர்களுக்கு ஒரு சிறப்பான விழிப்புணர்வு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய தினத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே சிறப்பான வகையில் இந்த வாக்காளர் தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூரில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த பதாகைகளை ஏந்திச் சென்றனர். 15 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் சரவணவேல்ராஜ் தொடங்கி வைத்தார். இதேபோன்று நெல்லை, சேலம், திருவண்ணாமலை, மார்த்தாண்டம், திருவள்ளூர், சிவகங்கை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.